Hello students, welcome back. Economics easy to win. Class 9th economics content. So last session, in this last video, we have to discuss about first unit. That means understanding development, perspective, measurement and sustainability. Isn't it? Particularly introduction and then different perspectives about development. Isn't it? The different people's that development. Okay. So in this session, we have to focus to indicator of economic development. So first of all, economic development அப்படின்றது ஒரு மீனிங் அது தெரிஞ்சுக்கிட்டு இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. The term economic development refers to the overall growth of all sectors of the economy by adoption of new technologies. அதாவது பொருளாதார மேம்பாடு அப்படின்னா என்ன அப்படி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அனைத்து துறைகள் ஆல் செக்டார்ஸ் ஓவரால் growth ஆல் செக்டார்ஸ்னால் என்னது primary sector, secondary sector and tertiary sector, isn't it? In your lawyer section you have to study primary sectors related to what? Agricultures. Industrial sector it related to X industry, manufacturers. Okay. The next tertiary sectors it related to yes transport, banking, communication, etc. So these three all sectors, okay, all sectors to the overall growth of the economy by adoption of new technologies. புதிய தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி அடைய செய்து தான் என்னது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. The next, economic development improves the living standards of the people as well as the status of the country. So particularly economic development improves, that means living standard of the people. Living standard of the people. So பொருளாதார மேம்பாடுனால மக்களின் வாழ்க்கை தரம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த இதில் அதேமாதிரி நிலையான நாட்டினுடைய வளர்ச்சியும் இருக்குது. எதனால்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால அப்படின்னு சொல்கிறது தான் என்னது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ சிம்பிளாக வாட் யூ மீன் பை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொஷின்ஸ் கேட்டால் யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஆன்சர். ஓகே. சரி, வாங்க இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகே. The major indicators to measure the level of economic development, இந்த பொருளாதார மேம்பாட்டு அளவுக்கூடிய ஒரு குறியீடு என்ன மாதிரியான குறியீடு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், that we are called simply terms NNP. Next, per capita income, that simply denotes PCI. The next, purchasing power parity, simply called PPP, triple P. Okay. And human development index, simply called HDI. Okay. So these are the major indicators of economic development. So economic development உடைய ஒன் பை ஒன்னாக இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்என்பி. ஸோ வாட் இஸ் மீன் பை என்என்பி? என்என்பின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், இஸ்ன்ட் இட், அட் மார்க்கெட் ப்ரைஸ். இதில் பர்டிகுலர்லி நம்ம ஹையர் செகண்டரியில் நம்ம தெரிஞ்சுப்போம். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம இந்த என்என்பியை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மொத்த சந்தையில், அதாவது ஒரு மார்க்கெட் எடுத்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. ஸோ மீனிங் பார்க்கலாம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு த
value of the net output of the economy during the year. NNP is obtained by deducting the value of depreciation. ஸோ சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய உற்பத்தி ப்ளஸ் வந்து என்ன சொல்லலாம், தட் இன்க்ளூட்ஸ் சர்வீசஸ், பணிகள், இதனுடைய மொத்த மதிப்பு இருக்கு இல்லையா, வேல்யூஸ் அட் மார்க்கெட் ப்ரைஸ், அந்த மொத்த சந்தையோடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்என்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இதில் நெட் நேஷ்னல் ப்ராடக்டில் எதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, எது வந்து அந்த மொத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ், டோட்டல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன். என்ன சார் டெப்ரிசியேஷனா தேய்மானம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எஸ், இப்போ நீங்கள் வீட்டில் சைக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நியூ சைக்கிள், புதிய சைக்கிள் ஒன்று வாங்குறீங்க. அது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த அது என்ன ஆகுது நாளடைவில்? எஸ், அது வந்து என்ன ஆகுது, பழுதாகும் இல்லையா, நாளடைவில் டயர் வீணாகலாம். ஸோ இந்த மாதிரி பழுதாகிறது உங்களுடைய ப்ராடக்டுடைய வேல்யூஸை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த கமோடிட்டிஸ்லேருந்து புரியுதா, அந்த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணும். அந்த தேய்மானம் பயனற்றது கூட போகலாம் இல்லையா. ஸோ அதை மைனஸ் பண்ணுற வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் த ரியல் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ ரியல் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து என்என்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கலாம், இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பர்சனல் இன்கம், தட் மீன்ஸ் தனிநபர் வருமானம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை பர்சனல் இன்கம்? எஸ், பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் received by the individuals of a country from all sources before payment of direct taxes in a year. ஸோ பர்சனல் இன்கம்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபருக்கு, அதாவது தனி நபருக்கு கிடைக்கலையா வருவாய், பல்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய வருவாயை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் மீன்ஸ் ஃப்ரம் ஆல் சோர்சஸ். ஸோ பல்வேறு வழியில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். ஸோ இந்த பர்சனல் இன்கமில் ஒரு சிலதை வந்து என்ன பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இன் ஏ இயர். ஒரு வருடத்துக்கு ஒரு ஆண்டில் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துலேருந்து அதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோராக என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இன் இயர், வந்து வரி செலுத்துகிறாங்களா இல்லையா? எஸ், அந்த வரி செலுத்துறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். ஸோ இந்த பர்சனல் இன்கமில் we have to simplify ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் மைனஸ் social security contributions and undistributed corporate profit plus transfer payments. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. நேஷ்னல் இன்கம்னா என்னது, இட் இஸ் a ரியல் மெஷர்ஸ் ஆஃப் எக்கனாமி, தட் மீன்ஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ நேஷ்னல் இன்கமில் எது மைனஸ் பண்ணுறாங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் எஸ்எஸ்சி அப்படின்றோம் இல்லையா. ஸோ அது என்னது, இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஊதியம் வேஜஸ் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சோஷியல் செக்யூரிட்டி, பிஎஃப். ஸோ இந்த மாதிரியான தட் மீன்ஸ் இன்சென்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு பாதுகாப்பு, ஒரு உறுதிநிலை அளிக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை என்ன பண்ணணும், அதிலிருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா. அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். ஒரு சில பெருநிறுவனங்கள் வந்து 10 வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் அதிக அளவில் கிடைக்கும், பெருநிறுவனங்கள். ஸோ அந்த பெருநிறுவனங்கள் சரியாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்கம் வந்து செலுத்த மாட்டாங்க. ஓகேவா, யார்கிட்ட, கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஸோ சரியாக செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுறத வந்து என்ன சொல்கிறாங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நேஷ்னல் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. எதை ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்னென்னா சிம்பிளாக இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லையா, தட் மீன்ஸ் பென்ஷன்,
ஓல்டேஜ் பீப்புளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் விடோ அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, மாதம் மாதம் ஊதியம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ இந்த இன்கம்மை பர்சனல் இன்கம் கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதாங்க சிம்பிளாக. ஸோ ஒரு பர்சனுடைய இன்கம் எவ்வாறு பல்வேறு வகையில் கிடைக்கக்கூடியது, இண்டிவிஜுவல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா கான்செப்டை? இண்டிகேட்டர்ஸில் என்என்பி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம் டூ யூ நோவில் நம்ம சில பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட், வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க இந்த பர் கேபிட்டல் இன்கம் பற்றி. ஓகே, நியூ இன்கம் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் கிளாசிஃபைடு பிலோ 2017 to 18. அதாவது எந்த ஆண்டில், 2017 to 18 ஆண்டில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸுடைய பர் கேபிட்டல் இன்கம் மெஷர் பண்ணியிருக்காங்க, நியூ இன்கம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து டாலர்ஸில் தான், யூஎஸ் டாலர்ஸில் கேல்குலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து லோ இன்கம், அவங்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் தனி மனித வருமானம் லெஸ் தேன் 1005 இல்லையா. த நெக்ஸ்ட் லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 1006லேருந்து 3955. த நெக்ஸ்ட் ஒன் அப்பர் மிடில் இன்கம் 3956 to 12235. The high income greater than 12235. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் பர் கேபிட்டல் இன்கம். இப்போ பார்க்கலாம், இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுடைய வருமானம் இருக்கும், தனிநபருடைய வருமானம். இது அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு அவங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் ஜப்பான் எடுத்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் இன்கம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ லோ இன்கம் கண்ட்ரிஸ், லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அண்ட் ஹை இன்கம் கண்ட்ரிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் 4 கேட்டகரியை டிவைட் பண்ணிடுறாங்க. யார் டிவைட் பண்ணியிருக்கா? எஸ், வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ டாபிக்ஸ் புரியும் நினைக்கிறேன். பர் கேபிட்டல் இன்கம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே.